ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம என்னத்தை பத்தி பார்க்க போறோம்னா, எப்படி ஐஆர்சிடிசி வெப்சைட்ல போய் எப்படி நம்ம ஆன்லைன் டிக்கெட்டை எப்படி நம்ம கேன்சல் பண்றது அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா குரோம் ப்ரௌசரை பயன்படுத்துறேன். உங்களுக்கு எந்த ப்ரௌசர் கன்வீனியா இருக்கோ அந்த ப்ரௌசரை பயன்படுத்திங்க. எனக்கு குரோம் ப்ரௌசர் தான் கன்வீனியா இருக்கும். ஸோ அதனால நான் குரோம் ப்ரௌசரை நான் பயன்படுத்துறேன். இப்ப நான் குரோம் ப்ரௌசர்ல போயிட்டு நான் என்ன பண்றேன், வந்து நான் அந்த ஐஆர்சிடிசி வெப்சைட் நான் போறேன். முதல்ல டபுள் கிளிக் பண்ணி என்ன பண்றேன், நான் இந்த குரோம் ப்ரௌசரை முதல்ல ஓபன் பண்ணிக்கிறேன். அதில் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா நான் வெப்சைட்டை நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால அந்த டிஃபால்ட்டான அந்த வெப்சைட்டுக்கு நான் டைரக்டா கிளிக் பண்ணி நான் போய்க்கிறேன். இதுதான் அந்த வெப்சைட். நான் வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல நான் தரேன். அதுக்கப்புறம் மேல என்ன பண்ணணும்னா லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணி முதல்ல நம்ம லாகின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணிட்டு அப்புறம் உள்ளார போய் நம்ம என்ன பண்ணணும்னா டிக்கெட்டை கேன்சல் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் புக் பண்றதை நான் ஒரு வீடியோ நான் அப்புறம் போடுறேன். இப்போதைக்கு கேன்சலேஷன் எப்படி பண்றது அப்படின்ற மட்டும் முதல்ல பார்ப்போம். லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நான் கீழே அந்த கேப்ஷன் இருக்கும், அந்த கேப்ஷாவை பார்த்து என்டர் பண்ணுங்க. ப்ராப்பரா என்டர் பண்ணிட்டு கிளிக் லாகின் அப்படின்னு சைன்இன் அப்படின்னு இருக்கும். சைன்இனை கிளிக் பண்ணுங்க. சைன்இன் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு சைன் அப் ஆயிடும். இப்ப இதுல போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா புக்கிங் ஹிஸ்டரி அப்படின்ற மாதிரி நம்ம தேடணும். ரீஃபண்ட்ல இப்ப எதுவும் இல்லை. ஸோ அதனால ரீஃபண்ட்ல எனக்கு ஒன்றும் காமிக்கல. இப்ப போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா மை டிரான்சாக்ஷன் அப்படின்னு இருக்குல்ல, அத இதுல அக்கௌண்ட்ல போயிட்டு மை டிரான்சாக்ஷன் அப்படின்றது போங்க. அத புக் டிக்கெட் ஹிஸ்டரி அப்படின்னு இருக்கும், அத கிளிக் பண்ணுங்க. இதுல போனீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அப்கமிங் புக்கிங் இதெல்லாம் இதுல வரும். இதுல நம்ம என்ன பண்றோம்னா எந்த டிக்கெட்டை நீங்க இப்ப கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிக்கெட்டை செலக்ட் பண்ணி நம்ம கேன்சல் பண்ணணும். இப்போ நான் இந்த டிக்கெட், அதாவது பல்லவனோட டிக்கெட் தான் நான் இப்ப கேன்சல் பண்ண போறேன். ஸோ இந்த பல்லவன் டிக்கெட்டை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே கேன்சல் டிக்கெட் அப்படின்னு இருக்கும். நம்ம கரெக்டா எந்த டிக்கெட் தான் கேன்சல் பண்றீங்க அப்படின்றத கரெக்டா பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணுங்க. ஏன்னா இதுல ஏதாவது தவறு பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால கேர்ஃபுல்லா நீங்க 1க்கு 2 தடவை நம்ம எந்த டிக்கெட்டை கேன்சல் பண்றோம் அப்படின்றத நீங்க செக் பண்ணீங்க. ஃப்ரம் சென்னை எக்மோர் டு திருச்சிராப்பள்ளி தான் இந்த டிக்கெட் தான் கேன்சல் பண்ண போறேன். ஸோ இப்போ நான் அந்த டிக்கெட்டை ஓபன் பண்ணிட்டேன். இதுல பேசஞ்சர் டீடைல்ஸ்லாம் காமிக்குது. கேன்சல் டிக்கெட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ரயில்வே ரிசர்வேஷன் எம்ப்ளாயி நெவர் ஆஸ்க் எனி பர்சனல் பேங்கிங் இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இது யாரும் கேட்க மாட்டாங்க. கார்டு டீட்டெயில்ஸோ ஓடிபி இது மாதிரி யார் கேட்டாலும் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்றான். ஸோ அதை இது பண்ணிடுறேன். இப்போ இந்த கேன்சலேஷன்ல இப்போ திரும்ப அந்த கேன்சலேஷன் டீட்டெயில்ஸ்லாம் காமிக்கும். ட்ரெயின் நம்பரு ஃப்ரம் எங்கேருந்து எங்க இது அந்த டீட்டெயில்ஸ்லாம் காமிக்கும். இதை 1க்கு 2 தடவை வெரிஃபை பண்ணிட்டு டிக்கெட்டை செலக்ட் பண்ணிட்டு கேன்சல் டிக்கெட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அப்புறமேல கிளிக் ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆயிடும்னா கேன்சல் ஆயிடும். இப்ப கேன்சலேஷன் ஆயிட்டு நம்மளுக்கு பேமெண்ட் கூடிய சீக்கிரத்துல நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளுக்கு நம்ம அக்கௌண்ட்டுக்கு திரும்பி வந்துடும். இதுல பாத்தீங்கன்னா இந்த கேன்சலேஷன் அமௌண்ட் அப்படின்றது இதுல 0 அமௌண்ட் தான் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ அதனால நான் இது பண்ணிடுறேன். ரீஃபண்ட் அமௌண்ட் பொதுவா பாத்தீங்கன்னா
நம்மளுக்கு என்ன ரெசல்யூஷன் சார்ஜஸோ அதுக்கு போக பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு அக்கௌண்ட்ல நம்மளுக்கு ஏறிடும். எந்த இதை பொறுத்த வரைக்கும் ரீஃபண்ட் அமௌண்ட் அப்படின்றது வந்து எனக்கு வந்து இதை நான் ஹேண்டிகேப் கோட்டால நான் பண்ணி இந்த தொட்டு எனக்கு வந்து இந்த இதில் வந்து அமௌண்ட் வந்து எனக்கு ரிட்டர்ன் ஆகாது. ஸோ அதனால பேலன்ஸ் அமௌண்ட்டு எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரியே வந்துடுது. இப்போ அடுத்த டிக்கெட்டில் நான் ஒன்று வந்து கேன்சல் பண்ணி காமிக்கிறேன். இதுவும் பர்சனல் வித் டிசபிலிட்டியில தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பெங்களூர் வந்து SMVW அப்படின்ற ஒரு இதுவும் இதில் வந்து இது பெரம்பூர் வரைக்கும் இருக்க மாதிரி தான் டிக்கெட் இருக்கு. ஸோ அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ண போறேன். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டு கேன்சல் டிக்கெட் அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இதில் கன்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்கும். இந்த இதில் போயிட்டு கன்ஃபார்ம் அப்படின்றத நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடும். செலக்ட் பண்ணிட்டு கேன்சல் டிக்கெட் அப்படின்னு கொடுத்து நான் ஓகே ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கேன்சல் ஆயிடும். ஸோ இந்த டிக்கெட்டும் எனக்கு கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ வந்து SMV பெங்களூர் அப்படின்றதுலேருந்து பெரம்பூர் வரைக்கும் போகிறது. இந்த டிக்கெட்டை நான் கேன்சல் பண்ணிட்டேன். இதுக்கும் எனக்கு அமௌண்ட் ரிட்டர்ன் வரல. ஏன்னா ஹேண்டிகேப் கோட்டாவில் பண்ணுறதுக்கு பொதுவாக வந்து அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் ஆகிறது ரொம்ப மினிமல் தான். இப்போதைக்கு நான் வந்து டிக்கெட் வச்சிருக்கிறது KSR பெங்களூர்லேருந்து சென்னை MAS வரைக்கும் வச்சிருக்கேன். இந்த டிக்கெட்டை நான் வந்து இந்த டிக்கெட் தான் நான் வந்து பிரயாணம் பண்ண போறேன். 22ஆம் தேதி 24ஆம் தேதி 22 மணிக்கு நான் வந்து பிரயாணம் பண்றதா இருக்கேன். ஸோ அதனோட டீட்டெயில்ஸ் எத்தனை மணிக்கு போகுது, சென்னை வந்து சிட்டி, அதாவது சென்னை சிட்டிக்கு வந்து MGR சென்னை அப்படின்ற அந்த ஸ்டேஷன் வரைக்கும் போகுது அப்படின்றத கொடுத்துருக்கான். இதனோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல எனக்கு ஏதாவது சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா அப்புறமேல நான் வந்து என்ன பண்றேன், இந்த டிக்கெட்டை எப்படி புக் பண்றது அப்படின்றத பத்தி நான் காமிக்கிறேன், சொல்றேன். தேங்க்யூ.